யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து நாம் போன வாரத்தில் சில காரியங்களை நாம் கேட்டோம். கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை அவர் அறிந்திருந்து அவர் நம்மை சோதிப்பார். ஆமென். போன வாரத்திலே நாம் தியானித்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக கடந்து சென்ற மக்கள் 20,000 பேருக்கு அதிகமான மக்கள் கூடியிருந்ததாக நம்ம தியானித்தோம். இந்த 20,000 மக்களுக்கும் ஆகாரம் கொடுப்பது எப்படி என்று பிலிப்பு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உடைய ஆண்டவர் சும்மா பிலிப்புவை ஒன்று சோதிப்பதற்காக ஆண்டவர் பிலிப்புடத்திலே கேட்டார், இந்த ஜனங்களை போஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. பிலிப்பு 200 பணத்திற்கு வாங்கினாலும் திகையாதே, இந்த ஜனங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் என்று அவன் நினைத்தான். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் ஏற்கனவே ஐயா இந்த 20,000 பேரையும் போஷிக்க வல்லமையுடைய தேவன் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். அவர் செய்ய போகிற அற்புதங்கள், அவர் செய்ய போகிற அதிசயங்கள், அவர் செய்ய போகிற அடையாளங்கள், அவர் செய்ய போகிற பெரிய காரியங்களை அவர் அறிந்திருந்தும் சில நேரங்களிலே நம்மை அவர் சோதிப்பார் என்று நாம் வேதத்திலே தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை சோதிப்பார் என்று சொன்னால் அதற்கு பின்னிலையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இன்றைக்கு ஒருவரை கர்த்தர் சோதித்தார். ஏன் சோதித்தார், சோதனைக்கு பிறகு அவர் என்ன செய்தார் என்பதை நாம் தியானித்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். யாருக்கும் தெரிந்த ரொம்ப பழக்கமான ஒரு சம்பவம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை ஒருவர். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அவனை சோதித்தது அழிப்பதற்காக வேண்டி அவர் சோதிக்கவில்லை. ஆபிரகாமை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சோதிக்கவில்லை. இந்த சோதனைக்கு பிறகு கர்த்தர் ஆபிரகாமுக்கு பெரிய காரியத்தை செய்தார். ஆண்டவர் சோதித்தார். ஏன் சோதித்தார்? சங்கீதம் 81:7 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் ஏன் சோதிக்கிறார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். அப்ப நம்மளை ஆண்டவர் சோதிக்கிறது எதற்குன்னா, நம்ம யாருன்னு அறிவதற்கு சில சோதனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவதற்கு சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். அந்த சோதனை தான் ஆபிரகாமுக்கு வந்தது. இஸ்ரவேல் மக்களை மேரிபாவின் தண்ணீரில் அண்டையில் நான் உங்களை சோதித்து அறிந்தேன். கொஞ்சம் தாகம் வந்ததும் இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தாங்க.
எகிப்திலே பிரேத கல்லர்கள் இல்லை என்று சொல்லியா எங்களை இங்கே கொண்டு வந்தீர் என்று முறுமுறுத்தாங்க. மோசையை கல்லெடுத்து எறிகிறதற்கு பார்த்தாங்க. அப்ப ஆண்டவருக்கு புரிஞ்சுது, இவங்க சோதனையில நிக்க மாட்டாங்க, கல்லெறிவாங்க. எப்படிப்பட்டவங்க என்பதை சோதித்து அறிவார். இந்த கால வேளையில், இந்த ஆராதனை வேளையில் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை சில சோதனைகளை உள்ளே கடத்தி அதன் மூலமாய் நாம் யார் என்பதை கர்த்தர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த சோதனை ஆபிரகாமுக்கு வந்தது. அவன் யார் என்பதை, எப்படிப்பட்டவன் என்பதை நிரூபிப்பதற்காக வந்த சோதனை. ஸ்தோத்திரம். 4 காரியங்களை வேகமாக சொல்ல போகிறேன். ஆபிரகாமுக்கு இந்த சோதனை வந்ததற்கு ஏன் சோதித்தார் என்பதை 4 காரியங்களை நான் தியானித்து, இந்த சோதனைக்கு பிறகு கர்த்தர் அவருக்கு செய்த பெரிய காரியம் என்ன என்பதையும் சொல்லி வேகத்தில் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒன்று, கர்த்தர் அவனை சோதிக்க காரணம், 100வது வயதில் கிடைத்த பிள்ளையை இவன் நேசிக்கிறானா அல்லது என்னை நேசிக்கிறானா என்பதை அறிவதற்கு கர்த்தர் இந்த சோதனையை அவனுக்கு கொடுத்தார். 100வது வயதிலே பிள்ளை இல்லாமல் இருந்தது, 100வது வயதிலே பிள்ளை கிடைத்தது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஹலோ, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல சவுண்டா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல ஒரு சந்தோஷம் இருக்கவே இருக்காது. இந்த ஈசாக்கு பிறந்த பொழுது கொண்டாட்டத்திற்கு அளவு கிடையாது. சுவாபாவியமா நம்ம என்ன செய்வோம்? அந்த பிள்ளை கிடைச்சுன்னு என்ன செய்வோம்? பிள்ளை இல்லாம இருந்து 25 வருஷம் ஆண்டவருக்கு பின்னாடியே நடந்து பிள்ளை இல்லாம இருந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை தந்தார். என்ன செய்வோம்னு கேட்டேன். சந்தோஷப்படுவ மட்டுமா? அந்த பிள்ளைய கொஞ்சி குலாவி அதை கீழே கூட என்ன செய்ய மாட்டோம், படுக்க விட மாட்டோம். அப்படியே மடியில வச்சு அதை தாலாட்டி சீராட்டி, இவன் கொஞ்சி குலாவிட்டு இருக்கான். எல்லா நாளும் செவ்வாய்க்கிழமை ஆராதனைன்னா ஓடி போவான், புதன்கிழமை ஆராதனைன்னா ஓடி போவான், வெள்ளிக்கிழமை ஆராதனைன்னா ஓடி போவான், ஞாயிற்றுக்கிழமைன்னா ஓடி போவான். எல்லா நாளும் கர்த்தரை ஆராதிக்கிறதுல, பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறதுல வில்லனா இருந்தான். தோத்திரம். கர்த்தரை துதிக்கிறதுல வில்லனாக இருந்தான். யாரு? ஆபிரகாம். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்டா கர்த்தரை ஆராதித்தான். ஆகையினால ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவன் 100வது வயதிலே பிள்ளையை கொடுத்து, அந்த பிள்ளையை அவன் நேசிக்கிறானா இல்லை இன்னும் என்ன நேசிக்கிறானா என்பதை அறிவதற்கு கர்த்தர் ஒரு சோதனையை கொடுத்தார். என்ன சொன்னார்? உன்னுடைய ஒரே புத்திரனும் உன் ஏக சுதனும், ஆமென், உன் நேச குமாரனமாகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போ. நீ நேசிக்கிற உன்னுடைய குமாரன், உன்னுடைய ஏக சுதன், ஒரே குமாரன், தள்ளாடுகிற வயதிலே கிடைத்த உன்னுடைய ஒரே பிள்ளை, அந்த பிள்ளையை நீர் கொண்டு போய் நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போய், நான் காண்பிக்கிற மலையின் மேல் அவனை நீ தகன பலியாக இட வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவன் அதை குறித்து ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆண்டவரை நீர் பின்ன தராம இருந்திருக்கலாமே, அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. ஆண்டவர் தந்த நேரம் நீர் தராம இருந்திருக்கலாம். இப்படி என்ன வேதனைப்படுத்துறதுக்கு நீர் இப்படி செய்து போட்டீரே அண்ணா, வேற உமக்கு இந்த பிள்ளைக்கு பதிலா ஒரு 4 ஆட்டுக்குட்டி என்ன செய்யறேன், தாரேன், பலி செலுத்துறதுக்கு தாரேன், உமக்கு பலிதானே வேணும், தயவு செய்து நீ தந்த பிள்ளையை கேட்காதையும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் அதை சொல்லவில்லை. அவன் என்ன செய்தான் என்றால், பிள்ளையை விட இயேசுவை நேசித்தான். நம்மை பிள்ளைகளை விட இயேசுவை நேசிக்கணும். நம்முடைய சொத்தை விட இயேசுவை நேசிக்கணும். நம்முடைய தொழிலை விட இயேசுவை நேசிக்கணும். நம்முடைய வேலையை விட இயேசுவை நேசிக்கணும்.
அப்படி நம்ம இயேசுவை நேசித்தா ஆராதனையை முடக்க மாட்டோம். இயேசுவை நேசித்தா ஜெபத்தை விட மாட்டோம். இயேசுவை நேசித்தா வேதம் வாசிக்கிறது நம்ம விட மாட்டோம். நம்ம இயேசுவை நேசிக்கல, நம்ம மனிதர்களை நேசிக்கிறோம். ஒரு மனுஷன் பிணங்கினா போதும், சண்டை போட்டா போதும், உடனே ஜெபத்தை நிப்பாட்டுவாங்க. யார்கிட்ட பிணங்கிடுவாங்க? இயேசு விட்ட. ஸ்தோத்திரம். அது ஒரு விசுவாசிக்கு அழகல்ல. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை நேசிக்கிற நம்ம இயேசுவை எந்த நிமிஷமும் ஆராதிப்பதற்கு தயாரா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஆகையினால ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். இவன் நன்மையில இவன் ஆசிரியம் வைக்கிறானா, அவனுக்கு கொடுத்த நன்மையில இவன் நம்பிக்கை வைக்கிறானா, இல்ல அவன் என்னில் நம்பிக்கை வைக்கிறானா, அவன் என்ன ஆராதிக்கிறானா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆமென். முதல்ல கர்த்தரை தேடணும். மனுஷனுக்காக ஆராதிக்கப்படாது, பாஸ்டருக்காக ஆராதிக்கப்படாது. இல்ல ஸ்தோத்திரத்தோட இருங்க. பாஸ்டருக்காக என்ன செய்யப்படாது? ஆராதிக்க கூடாது. பாஸ்டருக்காகவோ மற்ற விசுவாசிக்காக. இப்ப இந்த விசுவாசிட்ட பேசலன்னா இவன் ஆராதனை நிற்கும். இவன் பின்ன ஆராதிக்க மாட்டான். அவளுக்கு பின்ன ஜெபம் வராது. கர்த்தரை நீ சார்ந்திரு. ஆமென். அல்லேலூயா. உலகத்தை சார்ந்தோ உலக நன்மைகளை சார்ந்தோ நாம் இராமல் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். கர்த்தரை நேசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 21 அதிகாரத்தில் பேதுருவை பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டார். வாசியுங்கள் 21:15 வாக்கியத்தில். இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. பேதுரு இயேசுவை நேசிக்கிறானா வேற நேசிக்கிறானா என்பதை அறிவதற்கு கர்த்தர் ஒரு கேள்வி கேட்டார். பேதுரு செய்த வேலை என்ன தெரியுமா? இயேசு மரித்தார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படி வேதனையோட இவங்க எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்தில் அந்த 1-2 வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுருவும் திதுமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். போதும். ஏன் இந்த கேள்வி பேதுருட்ட கேட்டார்னா, பேதுரு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவரு சீசர்கள் மத்தியில் எழும்பி நின்று கொண்டு சொல்றாரு, இனி நமக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியும் ஒரு மார்க்கவும் கிடையாது. இனி மீன் பிடிக்கிறது அல்லாத வேற வழியே வழி இல்லை. இனி மீன் பிடிக்க தான் போகணும் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிறதுக்கு நான் போறேன், எத்தனை பேர் வாரீங்கன்னு கேட்டான். ஆமே, போறதே போற, நீ மட்டும் இங்க போக வேண்டியதானே. ஸ்தோத்திரம். மத்தவனையா இழுக்க? அப்ப இவரு ஆண்டவர்கிட்ட ஒரு இடத்துல கேட்கும் போது கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாம் விட்டானா? இவன் விடல. வலைய எங்கேயோ சுருட்டி வச்சுட்டு வந்தான். நல்ல மனுஷன். ஸ்தோத்திரம். வலைய எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு வந்தான். அவனுக்கு தெரியும், என்னானால் இந்த வலை நமக்கு கை கொடுக்கும். இவரை நம்பினா நமக்கு வெள்ளத்துல தான் நம்ம விழணும். ஆகையினால இவன் என்ன செய்தான்? அன்றைக்கு எழும்பி நின்று கொண்டு சொல்றான், டேய், எனக்கு அன்னைக்கே தெரியும் இவரு நம்மளை விட்டுட்டு போவார், நம்ம நடு தண்ணியில நம்ம மாட்டினது போல மாட்டிடுவோம், அதனால நான் வலைய வச்சிருக்கிறேன்,
என் கூட எத்தனை பேர் வாரீங்கன்னு கேட்டான். பிரைஸ் தி லார்ட். போய் மீன் பிடிக்கிறாங்க. இன்னும் அநேகர் அப்படிதான் ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாம் விட்டேன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க. ஹலோ, புரியுதா நான் சொல்றது? ஸ்தோத்திரம். எல்லாம் விட்டேன், இயேசுவுக்காக எல்லாத்தையும் மறுத்தேன் என்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கொஞ்சம் வைராக்கியத்தை ஒதுக்கி வைப்பாங்க. சொல்றது என்ன? என்கிட்ட என்ன கிடையாது. ஐயோ, என்கிட்ட என்ன கிடையாது? வைராக்கியம் இல்லை, என்கிட்ட கசப்பு கிடையாது, எல்லாவற்றையும் நான் வெறுத்து உம்மை பின்பற்றுகிறேன், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறேன். ஆனா அவசியத்து கொஞ்சம் இருக்கும். ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஒரு பாச ஞான ஸ்நானம் கொடுக்கிற நேரத்தில் ஒருத்தர் கையை தூக்கி வச்சிருந்தார். எல்லாத்தையும் முக்கினால் கையை என்ன செய்யல, முக்கல்ல. அவர் கையை பிடிச்சு இழுக்க, இவர் கையை மேல இழுக்க முடியல. பிறகு கேட்டார், ஏய் கையை முக்கடா, ஞான ஸ்நானம்னா எல்லாம் முங்கணும். வேண்டாம் வேண்டாம், நான் ஒருத்தனுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு வந்து நானே முக்கலான்னு சொன்னான். எவ்வளவு வைராக்கியம்! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவை விட நம்ம வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்கப்படாது. இயேசுவை விட நம்முடைய சுயநலத்திற்கு இடம் கொடுக்கப்படாது. இவன் என்ன செய்தான்? வலையை போய் எடுத்தான். ஆண்டவர் கேட்டார், சீமோன் பேதுருவே, இவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? உன்னுடைய வலையை பார்க்கிலும், உன்னுடைய தொழிலை பார்க்கிலும், உன்னுடைய வேலையை பார்க்கிலும், உன்னுடைய பிள்ளையை பார்க்கிலும், உன்னுடைய குடும்பத்தை பார்க்கிலும், எல்லாவற்றை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநேகரை ஆராதனைக்கு பல சூழ்நிலைகள் விடுவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ரெடியாகி நிக்கிற இடத்துல விருந்துகாரங்க வருவாங்க. என்ன செய்வீங்க? விருந்துகார அப்பதான் யாரு வருவாங்க? என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அவங்கள கூட்டிட்டு வரணும். எத்தனை பேர் செய்வீங்க? ஒண்ணு. விருந்துகாரன் வந்தா நமக்கு என்ன இல்லை? ஆராதனை இல்லை. பர்த்டே வீடு எத்தனை பேர்? ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லும் போது கர்த்தரை ஆராதிக்கிற நாள், ஆராதனை முடிஞ்சுதான் நாங்க வருவோம். ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கணும். இயேசுவை நேசிக்கணும். இயேசுவை விட சொந்தங்கள் நமக்கு பெரிதல்ல. இயேசுவை விட நமக்கு வேற எதுவும் பெரிதல்ல. எந்த பங்கன் ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதித்த பிறகுதான் அந்த பங்கன். பேதுருவிட்ட கேட்டார், பேதுருவே, இவைகளிலும் நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா? இந்த வலையை விட, உன்னுடைய பிசினஸை விட, உன்னுடைய சொந்தங்களை விட, பந்தங்களை விட நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா? அழுதுட்டான் மூணாவது தடவை கேட்ட நேரத்தில். ஆமென். ஆண்டவர் பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அப்ப நம்மை ஆமென் தோத்திரம் சோதிப்பதற்கு, நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிவதற்கு சில சோதனைகளை கர்த்தர் உள்ளே அனுமதிப்பார். அதுல நம்ம ஜெயிக்கணும். ஆமென். இரண்டாவது கர்த்தர் ஏன் சோதனையை அனுபவித்தார்? வாசியுங்கள் மூணாவது வாக்கியம் 22:3. அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போமே. ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்திற்காக அதிகாலையில எழுந்து புறப்பட்டு போனான். என்னன்னா, கீழ்ப்படிந்தான். ஸ்தோத்திரம். சில சோதனைகள் வருவது அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பதை அறிவதற்கு சில சோதனைகளை கர்த்தர் வைப்பார். ஸ்தோத்திரம். இந்த படி எத்தனை பேர்கிட்ட உண்டு? கேட்ட விளங்க இல்லையா? கீழ்ப்படி எத்தனை பேர்கிட்ட இருக்கு? பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னா கீழ்ப்படுகிறது கிடையாது. கூட ஒரு விசுவாசி ஒரு வார்த்தை சொன்னா கேட்கறது கிடையாது.
பாஸ்டர் தானே என்ன இழுத்துட்டு போறது. பாஸ்டர் சொன்னா கேட்கணும், ஆண்டவர் சொன்னா கேட்கணும். ஆபிரகாம் தாமதிக்கவே இல்லை, உடனே கீழ்ப்படிந்தான். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படியணும் தம்பிமார், கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் இதை செய்யணும் சொன்னா சந்தோஷமா செய்யணும். ஸ்தோத்திரம். செய்ய மாட்டேன்னு தள்ளிட்டு போகக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படிவாயா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு சில சோதனைகளை கர்த்தர் அங்கு கொண்டு வந்து போடுவா. இருதயத்தை கடினப்படுத்தப்படாது. ஆமென். நம்ம சோதனையில ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம். யோனாவை பார்த்து நினிவேக்கு போன்னு சொன்னார். இவர் எங்க போனார் சொல்லுங்க அம்மா? தர்சீசுக்கு போனார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, இவரு செய்தது ஒண்ணு. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் சொல்றதின்படி செய்யணும். கீழ்ப்படியாமை நம்மை விட்டு மாறணும். ஆசீர்வாதம் வேணும்னா கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பெரிய மனிதன், பெரிய ஆசீர்வாதங்களை உள்ள மனிதன். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படித்தான். ஆமென். ஒருபோதும் மாட்டேன் அவன் சொல்லல. நான் செய்ய மாட்டேன், நான் தர மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன். மாட்டேன் என்கிற வார்த்தை ஆபிரகாமிட்ட வரவே இல்லை. ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்தான்? அப்படியே கீழ்ப்படிந்தான். பாருங்க, நைட்டு கர்த்தர் பேசி இருக்கிறார், அதிகாலையில எழும்பி உடனே போனார். அவருடைய உள்ள எல்லாம் எப்படா நேரம் முடியும், அவருக்கு வார்த்தையை நம்ம செய்யணும், அவருக்கு வார்த்தையை நம்ம செய்யணும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்பமே. ஐயோ பாஸ்டர் சொல்லி இருக்காங்க, நம்ம செய்யணும். பாஸ்டர் சொல்லி இருக்காங்க, சபையில இன்னதை செய்யணும்னு சொல்லி இருக்காங்க. ஆமென். தோத்திரம். சபையில நின்று காரியங்களை நம்ம செய்யணும்னு பாஸ்டர் சொல்லி இருக்காங்க. அந்த ஒரு துடிப்பு நமக்கு வேணும். ஸ்தோத்திரம். கீழ்ப்படியணும். நீங்க கீழ்ப்படிவீங்களா இல்லையா என்பதை அறிவதற்கு சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். அப்ப நம்ம கீழ்ப்படியணும். வேதத்தில் கீழ்ப்படிந்த எத்தனையோ பேர்கள் ஆமென் வேதத்தில் இருக்கிறாங்க. கீழ்ப்படிந்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். சீலவான் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார். யார்கிட்ட? பிறவி குருடனிட்ட சொன்னார், சீலவான் குளத்துல போய் கழுவு. ஆமென். அப்ப சீலவான் குளத்துல போய் கழுவுன்னு சொன்ன நேரத்தில் அவன் என்ன சொல்லணும்? அவனுக்கு சொல்லி இருக்கிற நிறைய வாய்ப்புகள் அவனுக்கு உண்டு. காலையில தான் சீலவான் குளத்துக்கு போனேன், இப்பதான் அங்க இருந்து குளிச்சுட்டு வாரேன். டெய்லி குளிக்கிறதும் துணி துவைக்கிறதும் அங்கதான், அந்த குளத்துல தான். அதுல என்ன விசேஷம் இருக்க போகுதுன்னு அவன் 10 அபிப்பிராயம் அவன் சொல்லல. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கேட்டுட்டு வாரேன் அப்படின்னு அவன் சொல்லல. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்த உடனே அவனுடைய கண்கள் திறவுண்டது. கீழ்ப்படிந்த உடனே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. அப்ப நம்ம கீழ்ப்படியணும். இப்ப ஒரு உதாரணம். இப்போ தோத்திரம். இப்ப பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம கேட்கலன்னா நம்ம என்ன பாஸ்டரை விட நம்ம யாரு சொல்லுங்க? பெரியவன் உள்ள நினைப்பு. அந்த நினைப்பு எனக்கும் வரப்படாது, உங்களுக்கும் வரப்படாது. நம்மள பெரியவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. சத்தமா ஒரு அலையில சொல்லுவோமா? கீழ்ப்படியணும். ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்தான். அவனுடைய கீழ்ப்படிதலுடைய உச்ச கட்டமாக்கம் கத்தி எடுத்து வெட்டுறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் உச்ச கட்டம். என்ன வந்தாலும் கீழ்ப்படியணும். நான் அந்த நோவாவின் பேழை அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஸ்தோத்திரம். அதை பார்த்தா அந்த மனுஷன் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கீழ்ப்படிதலுக்கு பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குருவிக்கும் ஒவ்வொரு அறை செய்யணும். அதை பார்த்தா தான் நமக்கு புரியுது.
நம்ம நோவாவின் வேலைன்னு சொல்லிட்டாக்க போயிட்டோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குருவிக்கும் ஒவ்வொரு அறை செய்யணும். அதுபோலதான் புலிக்கு தனியா, புலியையும் சிங்கத்தையும் கொண்டு ஒன்னா போட முடியாது, சிங்கத்தின் நரியையும் கொண்டு ஒன்னா போட முடியாது, எல்லாத்தையும் ஒன்னா ஒரு காட்டுல கிடக்கிறது போல போட முடியாது. எல்லாத்துக்கும் தனித்தனி அறை. ஆமே, ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் தனித்தனி அறை. அப்ப எவ்வளவு பொறுமையா இருந்து செய்தார். ஸ்தோத்திரம். எப்படி கீழ்ப்படிந்தார் அவருடைய வார்த்தைக்கு. யோசிக்கிறீங்களா நீங்க? அவருடைய கீழ்ப்படிதல். எல்லாவற்றுக்கும் ஆகாரம் சேர்த்து வைத்தார். ஸ்தோத்திரம். பொறுமை, கீழ்ப்படிதல் எவ்வளவு பெரிய முக்கியம். எல்லாவற்றுக்கும் ஆகாரம் சேர்த்து வைத்தார். யானைக்கு தேவையானது யானைக்கு, சிங்கத்துக்கு தேவையான சிங்கம், புலிக்கு தேவையானது புலிக்கு, ஒவ்வொரு பறவைக்கும் தேவையான ஒவ்வொரு ஆகாரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி அந்த நம்ம அந்த வீடியோ பார்த்த பிறகுதான் தெரியுது, நம்ம அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இவைகளுடைய எல்லாவற்றினுடைய கழிவுகளை இவங்க தான் வாரினாங்க, இவங்க தான் சுத்தம். எவ்வளவு தியாகம் சகித்து இருக்கிறார்கள், எவ்வளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு தியாகம் நம்மளால சகிக்க முடியல, ஆலயத்திற்காக ஒரு தியாகம் சகிக்க முடியல, பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னா நம்மளால தாங்க முடியல, நம்மளால சகிக்க முடியல. ஸ்தோத்திரம். நம்மளால அடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, அவருடைய வார்த்தைக்கு நம்மளால சகிக்க முடியல. எப்படி நம்ம பரலோகம் போவோம்? ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போமே. 1ஆம் தேதி மாயிட்டு பாஸ்டர் இப்படி சொல்றாருன்னா, இந்த சோதனையை நம்ம சகிச்சா பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுவோம், கீழ்ப்படியணும். நீங்க யாருன்னு அறியறதுக்கு சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். 3வது, ஆண்டவர் ஏன் சோதனையை அனுமதித்தார்? வாசியுங்கள் அதனுடைய 5வது வாக்கியம். உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். போறது எங்க? பலி செலுத்துறதுக்கு. யார? ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு போறாங்க. ஆனா ஆபிரகாமுடைய வார்த்தை என்னன்னா, வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதித்து விட்டு பலி செலுத்தி விட்டு தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். ஆக்சுவலா இவர் பலி கொடுத்து விட்டு வரும்போது இவர் என்ன சொல்லணும்? வருவேன், அப்படித்தானே சொல்லணும். ஆனா அவருக்கு விசுவாசம், நாங்க வருவோம், நான் என் பிள்ளையோடு சேர்ந்து வருவேன். ஆமென். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்க காரணம் என்னன்னா, என்ன நம்புறானா, என்ன விசுவாசிக்கிறானா. ஸ்தோத்திரம். அத பிள்ளைய நம்புறானா, என்ன சார்ந்து இருக்கிறானா, என்ன விசுவாசிக்கிறானா என்பதை அறிவதற்கு சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிப்பார். என்ன சோதனை வந்தாலும் விசுவாசத்தை விட்டு விலகி போகவே விடாது, உறுதியா நிக்கணும். வருவோம், கர்த்தர் எனக்கு செய்வார். இல்ல, ஸ்தோத்திரத்தோட இருங்க. கர்த்தர் எனக்கு தருவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், நாங்கள் வருவோம் என்று அவர் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்தார். நம்ம என்ன சொல்றோமோ அதான் நமக்கு. 12 உன் வார்த்தையின்படி நான் செய்தேன். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போமே. ஆண்டவர் நம்ம என்ன வார்த்தை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு செய்வார். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் கர்த்தர் செய்வார். நடக்காது அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யாது? நடக்காது. இந்த செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாசம் எனக்கு இன்னது நடக்கும் என்று நம்முடைய வாயின் வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். எவ்வளவு லட்சம் நமக்கு வேணும், எனக்கு கர்த்தர் இந்த மாசம் தருவார். எவ்வளவு கடன் நமக்கு இருக்கு, அந்த கடனை கர்த்தர் எனக்கு மாற்றுவார். நம்முடைய வாயின் வார்த்தையின் படியே நமக்கு செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் ஆபிரகாம், நாங்கள் போய் ஆராதித்து திரும்பி வருவோம், நாங்கள் போய் ஆராதித்து கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம்.
பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த மாதம் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அறிக்கை விசுவாச அறிக்கையா இருக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் அதை நடத்தி காண்பிப்பார், நான் சொத்து வாங்குவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பூமி கர்த்தர் எனக்கு தருவார், நல்ல வீட்டை கர்த்தர் எனக்கு தருவார், கடனை கர்த்தர் மாற்றுவார், லட்சங்கள் கர்த்தர் எனக்கு தருவார். நம்பணும், விசுவாசிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்தை கெடுப்பதற்கு சில சோதனைகளை வரும். அந்த சோதனையில தளர்ந்து போகக்கூடாது. என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், என்னை ரட்சித்தவர் அவர் உண்மை உள்ளவர், என்னை ஆமை சோதனை என்னை மீட்டெடுத்தவர் அவர் உண்மை உள்ளவர், தருவேன் என்று சொன்னவர் அவர் வாக்கு மாறாதவர், அவர் தருவார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப விசுவாசம் மிக மிக முக்கியம். ஆமென். நான்காவது அவர் ஏன் சோதித்தார்? 22:12 வாசியுங்கள். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஏன் சோதனை அனுமதித்தார் தெரியுமா? நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இல்லையான்னு கர்த்தர் அறிவதற்காக. ஸ்தோத்திரம். தெய்வ பயம் நமக்கு வேணும். ஆமென். ஏன் இதுவரை ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படலையா? இதுவரையும் கர்த்தருக்கு பயப்படாமல் அவன் ஆராதித்தான். ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தானே. கூடாரத்தை பெயர்த்து போன்னு சொன்ன இடத்துல கூடாரத்தை பெயர்த்துட்டு போனானே. எல்லா விதத்திலையும் ஆபிரகாம் ஆண்டவரை பின்பற்றினானா எப்ப பயப்படுகிறவன் என்று அறிந்தாரனால் அவனுக்கு ஒரு சோதனை வந்தபோது அந்த சோதனையில ஜெயித்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம பயப்படுறோமா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு ஆமென் ஆண்டவர் சில சோதனைகளை தருவார். ஆமென். அதுல நம்ம வெற்றி கொள்ளணும். ஆமென், ஆமென். தோத்திரம். தெய்வ பயம் உள்ளவன் என்ன செய்தான் தெரியுமா? தனக்கு இருந்த பெரிய சொத்தாக்கும் பிள்ளை அப்படியே ஒப்பு கொடுத்தான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப தெய்வத்திற்கு பயப்படுறவன் என்ன செய்வான் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுப்பான். ஸ்தோத்திரம். தனக்கு எது பெருசுன்னு தெரியுதோ அதை கர்த்தருக்காக விட்டு கொடுப்பான். ஆமென். ஒரு அலையில் எல்லாரும் சல்தமா சொல்லுங்க பாப்போமே. அப்ப சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். இவர் இப்படி சோதனை, இந்த சோதனை எல்லாம் ஏன் கர்த்தர் உள்ள விட்டார்னா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க போகிறேன். வாசியுங்கள். ஆமென். தோத்திரம். 16, 17, ஆமென் சோத்திரம் 18 ஆகிய வாக்கியங்களை வேகமாக வாசியுங்கள். பாராமல் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டே. இதுக்கு முன்ன ஆணை போடவே இல்லை. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு எல்லா இடமும் சொன்னார். சோதனையை கடந்து வந்த பிறகு சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு என் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன். அப்ப சோதனை ஏன் தெரியுமா ஆபிரகாமுக்கு வந்தது? அவருக்கு மனசுக்கு உள்ள ஒண்ணு இருந்தது, இவன் பிள்ளைய கொடுத்தான்னா ஆணையிடணும். அல்லேலூயா. அப்ப சோதனை கூட இவனை கொண்டு வந்ததுக்கு எதுக்கு காரணம் தெரியுமா? அவர் ஏற்கனவே செய்ய போகிறதை அறிந்திருந்தார். என்ன செய்யணும்னு திட்டம் போட்டார் தெரியுமா? என் பிள்ளை ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்த போகிறேன், நான் சொன்ன வார்த்தையை ஆணையிட போகிறேன். ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிற தூது, உங்களுக்கு சொன்ன
வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆண்டவர் நடத்தி காட்டுவேன் என்று ஆணை எடுவதற்காக சில சோதனைகளை கர்த்தர் கடத்தி விடுவார். அந்த சோதனைகளை சந்திக்க நம்ம தயாரானால் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை ஆணையிட்டு உறுதிப்படுத்துவார். ஆமென். இரண்டாவது ஒன்று சொல்றேன். ஆமென். தோத்திரம். ஈசாக்குக்கு வேண்டி கர்த்தர் ஒரு மாற்று வழியை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஆமென். ஈசாக்கை பலி செலுத்த விடாதபடிக்கு கர்த்தர் தடுத்து, ஈசாக்குக்காக வேண்டி கர்த்தர் ஏற்கனவே ஒரு ஆட்டை புதர்லே சிக்குண்டு போடும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். நல்ல கவனிங்க. சோதனையில நம்ம ஜெயித்தால், ஆண்டவர் அனுப்புகிற சோதனைகளை நாம் சகித்தால், ஆணை இடுகிறது மட்டுமல்ல, நமக்கு கர்த்தர் மாற்று வழிகளை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஒரு வழி அடைஞ்சா இன்னொரு வழியை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நமக்கு வரக்கூடிய பொருளாதார வழி இந்த வழி அடைந்தால் இன்னொரு வழியை கர்த்தர் திறப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயப்படவே படாது. ஆமென், ஆமென். ஒன்னு அடைஞ்சா இன்னொன்னு கர்த்தர் தரப்பார். ஈசாக்குக்காக வேறு மாற்று வழியை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. இனி நம்ம சோதனையை சந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவர் உன் பிள்ளை எனக்கு தான் கேட்டு இவன் சரின்னு சொல்லி போன உடனே நான் நினைக்கிறேன் அவனுக்காக கர்த்தர் ஒரு ஆட்டை அப்பவே ரெடியாக்கி வைத்தார். ஆமென். நம்ம சோதனையை சந்திக்க தயாரானா எப்ப சந்திக்கிறோமோ அந்த நேரமே மாற்று வழியை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த காலை ஆராதனை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஏன் ஆபிரகாமுக்கு சோதனையை அனுமதித்தார்? ஏன் ஆபிரகாமுடைய பிள்ளையை கேட்டார்? எதற்கு தெரியுமா? அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆணையிடுவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் அவனுக்கு சோதனையை அனுமதித்தார். கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். அப்படித்தானே சொன்னாரு 12ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தில், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். வாசிங்க அந்த வேத பகுதியை. உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதி. இந்த வாக்குத்தத்தத்தை ஆணையின் மூலமாக உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தர் சில சோதனைகளை கொடுத்தார். சோதனையிலே ஜெயித்தார். கர்த்தர் ஆணையிட்டு உறுதிப்படுத்தினார். அந்த ஆணை, அந்த ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆமென். இரண்டாவது அவர் சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். தேசத்துல உங்க பேரை கேட்கும்லே ஜனங்கள் அதிர்வார்கள். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுடைய பேர் இன்னாருடைய மகனா, இன்னாருடைய மகளா, ஐயோ தெய்வ பயம் உள்ளவர்கள். ஆமென். அப்படி அதிரக்கூடிய அளவுக்கு நம்மை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அடுத்து சொல்லப்படும், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை மனப்பூர்வமா யார் உங்களை நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனே ஆண்டவர் நல்லா வைப்பார். ஒருத்தன் உங்களை பார்த்து நீ விளங்கவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு சொன்னா அவன் சபிக்கப்படுவான். அப்படித்தானே சொல்லி இருக்கு, உங்களை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? ஆமென். எல்லாரும் வாஞ்சிக்கணும் இந்த ஆசீர்வாதம். என்ன சபிக்கிறவனை ஆண்டவர் சபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நல்லா இருப்பான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆமென். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆமென் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் மோரியா மலையிலே ஆணையின் மூலமாய் உறுதிப்படுத்தினார். இந்த ஆணை இடுறதுக்கு வேண்டிதான் சோதனை அனுமதித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சோதனை, என்னெல்லாம் சோதனை உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கு? நெருக்கமா, கடனா, கண்ணீரா, வேதனையா, வியாதியா, என்ன போராட்டமா, ஒவ்வொன்றா சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க.
உங்கள் மேலே கர்த்தர் வைத்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தும்படி சில சோதனைகள் வருகிறது. அந்த சோதனைகளை விட்டு தளர்ந்து போக வேண்டாம், கலங்கி போக வேண்டாம், உறுதியாக நெல்லுங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி அவர் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. ஆமென். அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்த, அந்த ஆணையை உறுதிப்படுத்த சில சோதனைகள் நமக்கு வரும். கலங்கி போக வேண்டாம். எந்த சோதனையானாலும் நிலைத்திருங்கள். ஜபத்தை விடாதீர்கள், ஆராதனையை விடாதீர்கள், வேத தியானத்தை விடாதீர்கள், உபவாசத்தை விடாதீர்கள், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை விடாதீர்கள், கர்த்தருக்கு கொடுக்கிறதை விடாதீர்கள், கீழ்ப்படுதலை விடாதீர்கள், விசுவாசத்தை விடாதீர்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிறதை விடாதீர்கள். உண்மை உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தி தேசத்திலே நம்மை பெருமைப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் முழங்கால் படி போடுவோம். ஆண்டவரை நாம் எல்லாரும் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு